So, Vanakkam, I am Krishna Kumar, Department of Mathematics. This is a lesson 5. So, MSc Mathematics la vara partial differential equation paper, very interesting paper. Not only MSc Mathematics ன்னு நம்ம பார்க்காம அப்படியே காம்படிட்டிவ் எக்ஸாமும் சேர்த்து படிச்சுட்டு போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 கிளாஸஸ் சொல்யூஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்டெக்ரல் சர்ஃபேஸை பாசிங் த்ரூ த கர்வ்னு. ஸோ இந்த லெசன் 5ல் பார்க்க போகிறது கம்பேரிட்டிபிள் சிஸ்டம் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் செட் டு பி கம்பேரிட்டிபிள் இஃப் தே ஹேவ் எ காமன் சொல்யூஷன். அந்த ரெண்டு ஃபஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் காமன் சொல்யூஷன் இருக்கும். அதுக்குன்னு நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த 2 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஒன் ஆஃப் த பிடி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் கமா இசட் பி க்யூவில் இருக்குது. இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பி கமா க்யூ ஈக்குவல் 0 டு பி கம்பேரிட்டிபிள். ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷன். என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டோ ஆஃப் எஃப் கமா ஜி பை டோ ஆஃப் எக்ஸ் கமா பி ப்ளஸ் பி இன்ட்டு டோ எஃப் கமா ஜி பை டோ ஆஃப் இசட் கமா பி plus dou of f comma g by dou of y comma q plus q into dou of f comma g divided by dou of z comma q equal to 0. So இப்படி வந்ததுன்னா இந்த this is a necessary and sufficient condition to compatible. Then we find out the solution, common solution கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ரெண்டு பார்ஷியல் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதை கம்பேரிட்டிபிளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது இதுதான் நம்மளுக்கு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுலாம் இந்த கண்டிஷனை. நியூமரேட்டர்லாம் டோ ஆஃப் எஃப் கமா ஜி தான் வந்திருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவாக பி க்யூன்னு வந்திருக்கு. தென் டினாமினேட்டரில் எக்ஸ்பி இசட்பி, டோ ஆஃப் எக்ஸ்பி இசட்பி, அப்புறம் ஒய் க்யூ இசட் க்யூ, தட் இஸ் பி க்யூ. ஸோ பிபி எக்ஸ் இசட் பிபி, கரெக்டுங்களா? ஒய் இசட் க்யூன்னு வந்திருக்கு. ஸோ டு ரிமெம்பர் தட் பை ப்ராக்டிஸ் நம்மளுக்கு அது வந்துடும். ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஷோ தட் த ஃபாலோயிங் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஒய்செட் பிக்யூன்னு எடுத்துக்கலாம், இதை ஜி ஆஃப்னு எடுத்துக்கலாம். கம்பேரிட்டிபிள் ப்ரூஃப் பண்ணணும். அண்ட் தென் ஃபைண்ட் தேர் சொல்யூஷன், காமன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் அ ஜின்னு எடுத்துட்டோம், ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2. ஸோ ஃப்ரம் தட் we are going to find out this. இது வந்து ஜெகோபியன் இதில் நம்ம எழுதலாம் இல்லைங்களா? ஜெகோபியன். தட் இஸ் டோ ஆஃப் எஃப் கமா ஜி பை டோ ஆஃப் எக்ஸ் கமா பி. எப்படி அதில்னா டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ பி. நெக்ஸ்ட் ரோவில் டோ ஜி பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ பி. டோ எஃப் பை டோ எக்ஸ் தட் இஸ் டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி எஃப் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் எஃப் எக்ஸ் வச்சு பண்ணுறப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ்ன்னா ஒன்லி பி, இது அப்புறம் -1 வரும். ஸோ பி -1 வரும், கரெக்டுங்களா? பி -1 டோ எஃப் பை டோ பி எக்ஸ்ன்னு வந்துருக்கு, டோ எஃப் பை. ஸோ டிஃபரன்ஷியேட் திஸ் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு பி ஒன்லி அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வரும், கரெக்டுங்களா? எக்ஸ். லைக்வைஸ் டோ ஜி பை டோ எக்ஸ் தட் இஸ் டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி ஜி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒன்லி. ஸோ எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2xp தென் -zன்னு வரும், கரெக்டுங்களா? டோ ஜி பை டோ பி எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். தென் டிட்டர்மினன்ட் தெரியும் நம்மளுக்கு, திஸ் கிராஸ் மல்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு திஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2x மைனஸ் இந்த எக்ஸ் அப்படியே மல்டி 2x ஸ்கொயர் பி தென் -zx. இது எக்ஸ் மைனஸை உள்ளே கொண்டு போயிடும், கரெக்டுங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் இது ஒரு -2x ஸ்கொயர் பி, இது ஒரு px ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பின்னு வரும். தென் இசட்எக்ஸ், இது எக்ஸட் எடுத்துருக்கா -x ஸ்கொயர். சிமிலர்லி எதை ரிமைனிங் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டோ ஆஃப் எஃப் கமா ஜி பை டோ ஆஃப் ஒய் கமா டோ ஆஃப் இசட் கமா பி. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது டோ ஆஃப் எக்ஸ் கமா பி, அப்புறம் டோ ஆஃப் இசட் கமா பி. சிமிலர்லி டோ எஃப் பை டோ இசட், டோ எஃப் பை டோ பி, டோ ஜி பை டோ இசட், டோ ஜி பை டோ பின்னு எழுதிட்டு ஸோ டிஃபரன்ஷியேட் எஃப்பை வந்து பார்ஷியலாக இசட் பண்ணால் 0 தான் வரும், ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் இசட் இல்லைங்களா? அண்ட் தென் லைக் தட் அதே மாதிரி தான் டோ எஃப் பை டோ பி, டோ ஜி பை டோ இசட், டோ ஜி பை டோ பி. ஸோ கிராஸ் மல்டிஃபை பண்ணுறப்போ இது 0 ஆகிடும், தென் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சிமிலர்லி யூ கேன் ஃபைண்ட் இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டோ எஃப் கமா ஜி பை டோ ஒய் பை டோ ஆஃப் ஒய் கமா க்யூ. அண்ட் தென்
இந்த சிம்பிளிஃபிகேஷன் தெரியும் நம்மளுக்கு. டிட்டர்மினன்ட்டு ஈஸி தான். நெக்ஸ்ட்டு டோ ஆஃப் எஃப் கமா ஜி பை டோ ஆஃப் எஃப் கமா ஜி பை டோ ஆஃப் இசட் கமா கியூ. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இதை நம்ம பை ப்ராக்டிஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டோ எஃப் கமா ஜி பை டோ எக்ஸ் கமா பி, டோ ஆஃப் எஃப் கமா ஜி பை டோ ஆஃப் இசட் கமா பி, அப்புறம் டோ ஆஃப் எஃப் கமா ஜி டோ ஒய் கமா பி, அப்புறம் டோ ஆஃப் இசட் கமா கியூ. ஸோ இதை இந்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி 0 வருதான்னு பார்க்கணும். ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். Now we found the values. இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா the terms gets cancelled. ஸோ ரிமைனிங் டேர்ம் வந்து xz மைனஸ் q தென் மைனஸ் qxy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா qy ப்ளஸ் எக்ஸ். ஏன் இந்த மாதிரி qy ப்ளஸ் எக்ஸை கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு qy மைனஸ் qy இந்த பக்கம் எடுத்து போயிட்டேன் வச்சுங்க. இது ப்ராப்ளத்தில் இருக்குது நம்மளுக்கு இல்லை. எக்ஸ் ப்ளஸ் qy இல்லை yq xpன்னு போட்டுக்கலாம். ஸோ அது ரீசன் நீங்கள் கொடுத்துருக்கேன் இல்லையா? xp. ஸோ xp சப்ஸ்டியூட் பிகாஸ் மைனஸ் எஸ் ஸ்கொயர் பி வருது. xz மைனஸ் q. இன்ஸ்டெட் ஆஃப் xz மைனஸ் q xz மைனஸ் q. அதுக்கு ரீசன் நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு xz. அது நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் இருக்குது தான். எக்ஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் q ஈக்குவல் டு xzட்டை எப்படி எதெல்லாம் நம்மனா 0 ஈக்குவல் டு xzட்டை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் q. அப்போது இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் 0. ஸோ கம்பேட்டிபிள் அப்படின்னு வந்துடும். ஹென்ஸ் த கிவன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கம்பேட்டிபிள் டு சால்வ் 1 and 2. ஸோ அதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ காமன் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் பி அண்ட் q we get இது எஃப், இது ஜி. நம்மளுக்கு we know that இந்த டென்த் லெவல்லே நம்ம இதை படிச்சிருக்கோம். 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற கான்செப்ட் இது PQக்காக. P கோஎஃபிஷியன்ட் x, P கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மைனஸ் ஒய் 1 தென் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸிசட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் ஒய் 1. ஸோ பின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இது 10th படித்த ஒரு கான்செப்ட் தான் இது. XYZ ப்ளஸ் எக்ஸ் க்யூ பை. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்திங்கன்னா பிக்கு இந்த கிராஸ் மைனஸ் இது, க்யூக்கு இது ரெண்டுத்தை எடுத்துக்கணும். இது ரெண்டு கலந்து மைனஸ் எக்ஸ் க்யூபு மைனஸ் போடுறோம் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஆல்வேஸ் இது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ பி பை XYZ ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அதிலேருந்து பி ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்கும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ டினாமினேட்டரில் அந்த XYZ ப்ளஸ் எக்ஸை ப்ளஸ் எக்ஸை இங்கே நியூமரேட்டர் கொண்டு வந்துடும் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஸோ எக்ஸை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடும். ஸோ வாட் யூ ஆர் கெட்டிங் பி வேல்யூ 1 ப்ளஸ் YZ பை 1 ப்ளஸ் XY. ஸோ சிமிலர் மேட்டர் க்யூ கண்டுபிடிச்சிடும் PQ. ஃபைனலாக நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் DZ. இந்த எக்ஸ்பிரஷன் DZ ஈக்குவல் டு PDX ப்ளஸ் QDY. PDX ப்ளஸ் QDY DZ. ஸோ P சப்ஸ்டியூட் 1 ப்ளஸ் YZ பை 1 ப்ளஸ் XY. DX ப்ளஸ் Q வந்து X இன்ட்டு Z மைனஸ் X 1 ப்ளஸ் XY. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ போத் சைட் சப்ராக்டட் வித் மைனஸ் DX. இந்த வேரியபிள்ஸ் ஒரு மெத்தடு கொண்டு வரணுன்றதுக்காக ஸோ இங்கேயும் மைனஸ் DX இங்கேயும் மைனஸ் DX பண்ணுறோம். அண்ட் தென் ஸோ DX காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் YZ 1 ப்ளஸ் XY மைனஸ் 1 வரும். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தென் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தால் யூ ஆர் கெட்டிங் YZ மைனஸ் XY பை 1 ப்ளஸ் XY DX ப்ளஸ் X இன்ட்டு Z மைனஸ் X டிவைட் பை 1 ப்ளஸ் XY. 1 ப்ளஸ் XY காமன் டினாமினேட்டரில் காமனாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ டினாமினேட்டர் சேம். ஸோ எல்சிஎம் வந்ததுன்னா 1 ப்ளஸ் XY அப்படியே போடலாம். தென் இதில் ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னா நியூமரேட்டரில் Z மைனஸ் X காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ஸோ Y இன்ட்டு DX X இன்ட்டு DY. அண்ட் தென் Z மைனஸ் Xை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே கொண்டு வந்துடும். ஸோ அப்போ என்ன வருது, இதோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் அப்படியே வருது. சிமிலர்லி அதே மாதிரி தான் இதோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் அப்படியே வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. XY டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸை வச்சுட்டு தட் இஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி DX எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய் பண்ணால் DY. அப்போ லாக் ஆஃப். ஸோ அந்த ரூல் நம்மளுக்கு இன்டகிரேஷனில் அந்த ரூல் தெரியும் இல்லையா?
டினாமினேட்டருடைய டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டராக வந்தால் லாக் ஆஃப் போட்டு டினாமினேட்டருக்கு தான் அப்படியே ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்து எழுதியும். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் இசட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் லாக் ஆஃப் 1 + xy ப்ளஸ் லாக் சி log m plus log n log mn. So take exponential on both sides. Z minus x equal to c into 1 plus xy. So which is the solution of the given system of equation to be found. The z equal to x plus c into, which is the one parameter family. That is அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் two partial differential equation. This is a common solution. So easy problem தான் இது. So please note on this. So one more problem. Sankara author bookல எடுத்த exercise and example problems தான் இது. Then show that the partial differential equations, two equation, இது f இது g are compatible and hence find the solution f g ன்னு எடுத்துக்கிறோம். Then dou of f comma g by dou x comma p, same f with respect to x வச்சு பண்ணுறப்போ p வரும். Similarly f with respect to p வச்சு பண்ணுறப்போ x. So in the determinant solve பண்ணி we are getting simplify this one is right. The next dou of f comma g by dou z comma p. So x comma p and next z comma p. Dou g dou f by dou z dou f by dou p dou g by dou z இது z வச்சு பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும், xp வரும், yq வரும், கரெக்டுங்களா, ப்ளஸ் yq. dou g by dou p வச்சு பண்ணுறப்போ நம்மளுக்கு zx வரும், zx மட்டும் தான் வரும். ஸோ தென் determinant value கண்டுபிடிக்கிறது ஈஸி, you can find out easy. Next dou of f comma g by இது x comma p இது z comma p ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு y comma q z comma q கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். டினாமினேட்டரில் xp zp அப்புறம் yq zq. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் திஸ் இதை கண்டுபிடிச்ச பிறகு அந்த நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் கம்பேட்டிபிள் அதில் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரும். Is right. After substituting, then simplify this, finally we are getting 0. Hence the given partial differential are compatible. So இப்போ அந்த necessary condition check பண்ணியாச்சு. Next நம்ம we are going to common solution for these two f and g. Same அதே மாதிரி தான் similar manner minus y அந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் இல்லையா. சால்வ் p and q இந்த எலிமினேஷன் மெத்தட் வச்சும் போடலாம், இல்லை ஆர்டினரி மெத்தட்லேயும் போடலாம். xp minus yq equal to 0, zxp plus 2xy இல்லைங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட் இந்த q காலத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஒய் இசட்ஒய் ஃபஸ்ட்டு எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு செகண்ட் இந்த காலத்தில் 0 minus 2xy எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸு இசட்எக்ஸ் எழுதிட்டு அண்ட் தென் ஃபைனலாக மைனஸ் ஒய் இசட்ஒய். ஸோ பின்னு வரப்போ இது ரெண்டு டிட்டர்மினன்ட் p பை டிட்டர்மினன்ட் எடுத்தால் ப்ளஸ் 2xy ஸ்கொயர் மைனஸ் 0 ஆகிடும். இப்போ q இது ரெண்டு எடுத்துக்கிட்டால் டிட்டர்மினண்ட்டை 0 மைனஸ் ப்ளஸ்னு வரும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸு ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது ரெண்டு டிட்டர்மினன்ட் எடுத்தால் xyz ப்ளஸ் இங்கே மைனஸ் தான், இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ b ஈக்குவல் டு என்ன, அதனால் 2xy ஸ்கொயர் பை இது 2xyz கரெக்டுங்களா. ஸோ 2 கெட்ஸ் கேன்சல், xx கேன்சல், y கேன்சல் ஆகிடுது, ஒரு y பேலன்ஸ் ஆகுது. ஸோ y பை z q வந்து பார்த்திங்கன்னா இந்த 2x ஸ்கொயர் y இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா that is 2 gets cancel, xx cancel, y cancel. So x by z. So finally we are substituting p and q value in this expression. dz equal to p dx plus q dy. Common solution கண்டுபிடிக்கிறதுக்கு we are using this one. dz equal to p dx plus q dy. So p value y by z plus q value x by z dy. So from this denominator z இல்லையா, ஸோ இந்த சைடு கொண்டு வந்துடலாம். we can integrate each term, integral z dz, integral y. இதை இன்டகிரேட் பண்ணலான்னா y dx x dyன்னு வருது. தட் இஸ் uv மெத்தடில் பண்ணலாம். தட் இஸ் uv டிஃபரன்ஷியேட் ஆஃப் uvனா uv டேஷ் ப்ளஸ் v u டேஷ் போடுவோம்ல, u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணால் v வச்சுட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். லைக் தட் y dx plus x dyனா you can write d of x comma y is right. So integrate on both sides, x square by 2. So integral differentiate reverse process, so it become 1. So rest of the things இது மட்டும் தான் xy plus integral constant c. So from this is the final solution. So this is a 2 first order differential equation கொடுத்துட்டு அது compatible அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு common solution கண்டுபிடித்துக்கொண்டான
ஒர்க்கிங் ரூல் அண்ட் நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் பார்த்தோம். கம்பேட்டபிள் அண்ட் காமன் சொல்யூஷன் dz ஈக்குவல் டு pdx ப்ளஸ் qdy. ஸோ அதில் pq கண்டுபிடிச்சிட்டு, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி. ஸோ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to see the practice problem ஒன்று கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ட்ரை டு திஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் சார்பிட்ஸ் மெத்தட் பார்க்கலாம் டு ஃபைண்ட் த கம்ப்ளீட் இன்டகரல். ஸோ தேங்க்யூ வெரி மச். நன்றி ஒன்ஸ் அகெயின்.